பாஸ்கு காலத்தின் 48ஆம் நாள் வாக்கு. இன்று இறை வார்த்தை வழிபாட்டின் மூலமாக முதல் வாசகத்தில் பவுல் ரோமைக்கு பயணம் செய்வதும், அங்கு அவர் விசாரணை என்ற பேரில் தனி வீட்டில் தங்குவதற்கு அனுமதி பெற்று அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு நேரத்தையும் இடர் மிகுந்த துன்பம் மிகுந்த ஒரு வாழ்வு சூழ்நிலையில எந்த தடையும் இல்லாமல் முழு துணிவோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மக்களுக்கு கற்பித்து வந்தார், இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் என்று பார்க்கிற போது பவுலின் துணிவு, இயேசு ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த தீவிரமான பற்று மற்றும் அவரது கடமை உணர்வு என்று நமக்கு பெரும் பாடமாக இருக்கிறது என்பதை நாம் உணர இன்றைய முதல் வாசகம் நம்மை யோசிக்க சொல்லுகிறது. அதே போல பேதுரு, அன்பு சீடர் என்கின்ற 2 சீடர்கள் நற்செய்தி வாசகத்துல இயேசு ஆண்டவரிடத்துல பேசிக்கொண்டிருக்கிற உரையாடி கொண்டிருக்கிற வேளையில இயேசு ஆண்டவர் ஏதோ அவர்கள் மீது வைத்திருக்கிற பற்றினையும் அன்பினையும் அந்த விண்ணகம் செல்லுகிற நேரத்தில் மீண்டும் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அவர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்று வேறு விதம் இருந்தாலும் அந்த சீடர்களே இவற்றுக்கு சாட்சிகளாக இருக்கிறார் என்று யோவான் எழுதி வைக்க ஆவியினால் தூண்டப்படுகிறார். இன்று நம்முடைய வாழ்வில் நாம் இயேசுவுக்கு நெருக்கமாக யோவானைப் போல அவரது மார்பு பக்கம் சாய்ந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய அன்பு அவர் மட்டில் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கவும், அப்படி அவரின் அருகிலே நெருக்கமாக இருக்க ஒரு கிருபையானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதத்துடைய முதல் சனிக்கிழமை என்று சொல்லி அவரை நாம் இந்த நாளில அவருக்கு புகழாஞ்சலி செலுத்துகிற போது இயேசுனுடைய திரு இருதயம் எப்படி நம்மை நோக்கி அது இன்னும் அதிகமான அளவிற்கு ஆசிரை கொடுத்ததோ, அதுபோல மரியாயனுடைய மாசற்ற திரு இருதயம் நாம் ஆசிர் பெற வேண்டி நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் நாம் அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்வோம். ஆமென்.